அதிகமாக வந்து பார்த்தா ஏடிஎம்கே ஓட்டு தான் டிஎம்கே கன்வே ஆயிருது. அதுதான் கவுண்ட் வந்து 16,000 ஓட்டு வந்து டிஎம்கே போய்க்குது. 34.9% வந்து அண்ணாமலை வாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல அண்ணாமலை இப்போ பெற்றது 32.79. நான் சொன்னதுக்கு என்ன டிஃபரெண்ட் வந்திருக்கு? இது முழுக்க முழுக்க வேலுமணியால் அல்ல. அங்கே முழுக்க முழுக்க அதிமுக இருக்கிற நபர்கள், குறிப்பிட்ட நபர்களை பர்ச்சேசி செய்யப்பட்டு சதி செய்யப்பட்ட வரையில் தான் வீழ்த்தப்பட்டதோடைய ஜனநாயகத்தின்படி நின்றது அண்ணாமலை, அநீதிக்கு நின்றது திமுக. இந்த கோயம்புத்தூர் தேர்தல் வந்து அதிமுகவை சூதாட்டத்தில் பயன்படுத்தி கொண்டது. அதனுடைய வெற்றி தான் திமுகவுடைய குதூகலிக்க வேண்டிய வெற்றி அல்ல. திராவிட இயக்கங்கள் சவுக்கடிக்கூடிய தலைவராக தமிழகத்தில் இருப்பார். துணையர் நிறுவனம் தோற்றும்போது கூட என்னுடைய நிறுவனம் ஐபிடிஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றிருக்கு. திமுகவில் இருக்க ரவுடிஸான லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. திமுகவுக்கு எந்த அளவுக்கு உழைக்கின்றது தமிழக முதலமைச்சர்களுக்கு தனிப்பட்டு தெரியும். என்ன வந்து சீண்டி பார்த்தீங்கன்னா உங்க ஐடி விங்க இருக்கிற தம்பிமார்களை சொல்லுங்க, என்ன உழைப்பு பத்தி தமிழக முதலமைச்சர் தெரியும், இங்க இருக்க தற்கூரிகளுக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட இருந்து வந்தவன், இதுக்கு மேல பதில் சொல்ல விரும்பல. இந்த தொண்டர்களை எச்சரிக்கை வந்து சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல என்னதான் நடந்துச்சு? அண்ணாமலை அவர்கள் வீழ்ந்தாரா, வீழ்த்தப்பட்டாரா? குறிப்பா திமுக அதிமுக அவங்க பண்ண அந்த சதி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களாங்க? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அதாவது பார்க்கிற புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தோல்விக்கான இது வந்து எடுத்தே ஆகணும். என் ஆய்வு வந்து தோக்கலை, நான் போட்ட கணக்குப்படி கரெக்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதாவது மொத்தம் நான் போட்ட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே மிஸ் ஆச்சு, 9% எங்கே மிஸ் ஆச்சுன்னா பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஓட்டு சேர்ந்து வந்திருக்கணும். அந்த இடத்துல 40,000 ஓட்டு வந்து ஏடிஎம்கேலேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்கு டிஎம்கே ஓட்டு அங்கே அல்ல. ஸோ அதுக்கடுத்து வந்து சிங்கநல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா 6,600 ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு அப்படியே டிஎம்கேக்கு ஜம்ப் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து பிஜேபி வரணும் வரலை. அதுக்கிட்ட சூலூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ஓட்டு வந்துக்கணும், அதில் 10,000 ஓட்டு உறைஞ்சிருக்கு. அப்புறம் கோவை சவுத்தில் வந்து 23,000 ஓட்டு வந்துக்குது. அந்த இடத்துல மிகப்பெரிய சதி நடந்திருக்குது. ஸோ பிஜேபிக்கு வந்துக்கணும், அந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட்டு குறைஞ்சிருக்கணும், அந்த ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி 23,000 ஓட்டு வந்துக்கணும், அங்கே மிஸ்டேக் ஆயிருக்கு. கவுண்டம்பாளையத்தில் வந்து 13,000 ஓட்டு வந்து வந்துக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1,29,000 ஓட்டதப்போ அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷன்லாம் வந்து நிறைய பேர் பிஜேபிக்கு ஓட்டு போனாங்க. அதில் தான் 1 நாள் வந்துக்குது. அப்படின்னா இன்னும் கூடுதல் ஓட்டு வந்துடும். அந்த இடத்துல மிஸ்டேக் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு நடந்த விளைவு தான் 13,000 ஓட்டு வந்து டிஎம்கே ஜம்ப் ஆயிருக்கு. அங்கே ஜம்ப் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேனா கவுண்டம்பாளையத்தை பொறுத்தவரை தேவர், அதுக்கடுத்து கவுண்டம்பாளையம் பேர் இருக்கவங்களே கவுண்டர்கள் கம்மியாக இருக்கிற ஏரியா. அங்கே மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, தேவர் சமுதாயத்து மக்கள் இருக்காங்க, தெலுங்கு சமுதாய மக்கள் இருக்காங்க. ஆனால் அதிகமாக மலையாள மக்கள் தான் இருக்காங்க. அந்த இடத்துல மலையாள மக்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு வந்து ஏடிஎம்கே போட்டு கொஞ்சம் கன்வே ஆயிருக்குது. அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து பார்த்தா ஏடிஎம்கே ஓட்டு தான் டிஎம்கே கன்வே ஆயிருக்குது. அதுதான் கவுண்டம் வந்து 16,000 ஓட்டு வந்து டிஎம்கே போய்க்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து கோவை நார்த்தை பொறுத்த கரெக்டாக வந்துக்குது. அது இதில் வந்து எங்கே 9% மிஸ் ஆச்சுன்னா இதுதான் மிஸ்டேக் ஆயிருக்கு. நாங்கள் நம்ம நிறுவனம் சொல்லப்பட்ட வந்து ஓட்டுப்படி வந்து வந்துருச்சு. எப்படி வந்துன்னு பாருங்கள். இதை நாம் தமிழர் ஓட்டு விசிறோம் பார்க்கணும். 9,000 ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு டிஎம்கே போய்க்குது. ஸோ இதுதான் பெரிய விஷயமா இருக்குது. 9,000 ஓட்டு டிஎம்கே போயிருக்குதுங்க. அது நாம் தமிழர் ஓட்டு. அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வச்ச பிக்சர் கரெக்டு. நான் எப்படி சொன்னேன், 34.9% வந்து அண்ணாமலை வாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல அண்ணாமலை இப்போ பெற்றது 32.79. நான் சொன்னதுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட் வந்திருக்கு? 4,70,000 ஓட்டு சொன்னேன். அதில் கிட்டத்தட்ட 4,50,000 ஓட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து வந்து டிஎம்கே வந்து 33.6 சொன்னேன். இங்கே தான் ஜம்ப் ஆகி இந்த 9% இங்கே உட்காந்து திமுக ஓட்டே அல்ல 41%. அதில் தான் வந்து நான் தோத்து காரணம் இந்த ரீசன் ஒன்று. அதுக்கடுத்து ஏடிஎம்கே வந்து நான் என்ன சொன்னேன் 21.7% ஓட்டு இருக்கணும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா 17.23 ஓட்டு வந்து இந்த ஓட்டு வந்து ஏறி அந்த ஓட்டு ஏடிஎம்கே வந்திருந்தால் கூட அந்த ஓட்டு வந்து டிஎம்கே போகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னன்னா ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ வந்து அதுதான் வந்து அங்கே பிரச்சனையாக ஒன்று ஆயிருக்கு. அதுக்கடுத்து கலாமணி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் 6.4 சொன்னேன். 6.2 இதை விட அக்யூரன்ட் சொல்கிற உலகத்திலே இந்தியாவில் எவனாவது ஒரு இருந்தானா என்கிட்ட வர சொல்லுங்க. 6.4 அதாவது 86,920 வச்சேன். அதில் வந்து மிஸ்டேக் எவ்வளோதுன்னா 82,657 ஓட்டு. அதாவது 6.4 சொன்ன 6.2 வந்துச்சு. இது மிஸ்டேக் இல்லை. அதுக்கடுத்து நோட்டா வந்து என்னாச்சுன்னா இங்கே வந்தது நோட்டா அதை வந்து 35,354 ஓட்டு 2.12 வந்து இங்கே வந்து வந்தது கோயம்புத்தூரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஆகி அந்த ஓட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஓட்டு வந்து டிஎம்கே ஜம்ப் ஆனது காரணமாக தான் இது வெற்றி பெற்ற ஒழிய இது முழுக்க வேலுமணியால் அல்ல. அங்கே முழுக்க அதிமுகவில் இருக்கிற நபர்கள், குறிப்பிட்ட நபர்களை பர்ச்சேசிங் செய்யப்பட்டு சதி செய்யப்பட்ட வலையில் தான் வீழ்த்தப்பட்டது ஒழிய ஜனநாயகத்தின்படி நின்றது அண்ணாமலை,
அநீதிக்கு நின்றது திமுக. அதாவது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த தேர்தலில் தர்மம் தோத்தது, அதர்மம் வென்றது. அதர்மம் பக்கம் நின்றது திமுக. ஆகவே திமுக அந்த கோயம்புத்தூர் தேர்தலை பயன்படுத்தியது சதித்திட்டத்தால் வீழ்த்தப்பட்டார ஒழிய, அதாவது தர்மர் வந்து தன் மனைவியை சூதாட்டி வைத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டார் ஒரு முறை. அது மாதிரி வந்து இந்த கோயம்புத்தூர் தேர்தல் வந்து அதிமுகவை சூதாட்டத்தில் பயன்படுத்தி கொண்டது. அதனுடைய வெற்றி தான் திமுகவிற்கு ஒழிய குதூகலிக்க வேண்டிய வெற்றி அல்ல. திருட்டுத்தனம், திராவிட மாடல், திருட்டு மாடல், திருட முன்னேற்ற கழகம் செய்த சதியால் தான் அண்ணாமலை வீழ்த்தப்பட்டார ஒழிய, இது வந்து என் சர்வே தோக்கடா மடப்பையெல்லாம் புரிஞ்சுங்க சார். இன்னொன்று, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்தாலும் பாஜகவுடைய அந்த வாக்கு அப்படின்றது இப்போ கணிசமாக உயர்ந்திருக்கு. இதன் மூலமாக அண்ணாமலை தொடர்வாரா தலைவராக? எந்த விதமான சந்தேகங்களும் தேவையில்லை, எந்த விதமான யுக்திகளும் வைக்க வேண்டாம். 2026 வரை அண்ணாமலை தான் பாஜகவுடைய தலைவராக தொடருவார். திராவிட இயக்கங்கள் சவுக்கடிக்கூடிய தலைவராக தமிழகத்தில் இருப்பார். தமிழகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை. நான் சொல்லலை, மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா திராவிட இயக்கங்களை வீழ்த்துகின்ற ஒரு சக்தி அண்ணாமலையாக பார்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு பாஜகவிற்கு இதை விட்ட வேற முகமே இல்லை. அண்ணாமலை கட்சி வளர்ச்சி பெற்ற போல வேற யாரும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது அண்ணாமலை என்ற ஒரு முகத்திற்காக தான் ஓட்டு, அண்ணாமலை முகத்திற்கான, அண்ணாமலை பேச்சுக்கான, செயலுக்கான ஓட்ட ஒழிய இது தமிழிசையாலேயோ மற்ற இருக்கிற தலைவர்களாலேயோ வரப்பட்ட வாக்குகள் அல்ல. அவர் இருந்தால் மட்டும்தான் வெற்றி. எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், இந்த இதில் அடுத்த இதில் வர உங்களுக்கு கூட்டணி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிட் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப சொன்னேன், நான் டிஎம்கே வந்து 43-49% வரும்னு சொன்னேன். 59% எங்கே இது அப்படின்ற போது இங்கே வந்து 46.97 என்று ஜஸ்ட் வந்து 2.3% டிஃப்ரெண்ட் வந்துது. அப்புறம் ஏடிஎம்கே வந்து 16-20% சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா 23.5% வந்து ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. பிஜேபி வந்து நான் என்ன சொன்னேன் 18.57 சொன்னேன் கூட்டணி, இப்போ 18.28. ஏன் இந்த பார்க்குற வியூவர்ஸும் பார்க்குற திமுக சொம்புகள் புரிந்து கொள்ளணும், நான் எங்கடா தோத்த மடப்பயல்களா? ஸோ கிடையாது. அதுக்கடுத்து வந்து என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா 6.84 12% சொன்னேன், 8.10 வந்திருக்கு. அதுக்கிட்ட நோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2.54 சொன்னேன், அதுலேருந்து 4 சொன்னேன், கிட்டத்தட்ட 3.71. ஜஸ்ட் நவ் மிஸ்டா. இதை விட கணிக்கக்கூடிய, இதை விட அறிவு படைத்த, இந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய புரிதல் உள்ள நபர்கள் யாராக இருந்தால் என் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள், நான் ஆஃபீஸ் தான் இருக்கேன். அப்படின்ற போது எந்த வகையில் என் சர்வே வந்து 100% சர்வே வெற்றி பெற்றது. இந்த அளவு எத்தனையோ நிறுவனம் தோற்றபோது கூட என்னுடைய நிறுவனம் ஐபிடிஎஸ் ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றிருக்கு. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வருகிற 2020 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இதே இன்னும் நல்லா டீப்பாக அந்த 9 மாதம் அழகாக இறங்கி ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயமாக 20% வாக்களை நெருங்குற ஒரு கட்சியாக அது இண்டிவிஜுவலாகவே உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான இதை விட்டு காண்டு தான் பொறுத்துக்க முடியாமல், நம்ம இருக்கிற போல வளர்க்க முடியாமல் அண்ணாமலை வளர்த்தக்கூடிய காரணமாக தான் தமிழிசை அவர்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், கவர்னர் வந்து கிட்டத்தட்ட தெலுங்கானாவில் சமாளிக்க முடியல. பாண்டிச்சேரியில் அதிகமான பணம் பெறப்பட்டாங்க. அமைச்சராகிட்டு நிறைய கல்லாயிட்டப்பெல்லாம் கடைசி வருஷம் திருப்போம் ஆட்சிக்கு வந்து நம்ம சமாளிச்சுக்கணும் ஒரு கணக்கு போட்டாங்க. உடனே ரிசைன் பண்ணிட்டு வந்து எம்பி சீட் நின்றாங்க. ஸோ அதுக்கு நிற்கிற போது என்னாச்சுன்னா கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் நிச்சயமாக ஜெயிச்சுட்டு மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ அமைச்சரும் போச்சு, அவங்க கண்ட கனவும் போச்சு, பிளானும் போச்சு, அதுக்கடுத்து வந்து கவர்னர் இதுவும் போச்சு. இப்போ பிரச்சனை என்ன? இப்போ இது மூலம் காரணம் அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா நம்ம அதாவது கட்சி வள நோக்கத்துக்காக இல்லை, கட்சி திமுக அழிக்க நோக்கத்துக்காக இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு பயனுள்ளது, நமக்கு தேவையை நம்ம வளர்ச்சிக்காக பயனுள்ளது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்றைக்கி வந்து நோட்டா கட்சிக்கு இணையான்ற போது இன்றைக்கி வந்து ஒரு திமுகவை பயப்படுத்த அளவுக்கு, இன்னைக்கு ஏடிஎம்கே பயப்படுத்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற கட்சியாக இருக்கிறது பெரிய விஷயம். அதாவது இதே வந்து 2020 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டு நிறைய சரியும், திமுகவிலும் நிறைய சரியும். இதே நல்ல நிலையில் போய்ட்டு கூட்டணி மட்டும் நல்லா அமைச்சானா நிச்சயமாக பாஜக கூட்டணி பெரும் தாக்கத்தை உள்ள கூட்டணியை உருவெடுக்கும். 2026 வரையும் அண்ணாமலையை பாஜக பயன்படுத்தி கொள்ளும். பாஜக மத்தியிலேருந்து அனுப்புவது சீட்டு வாங்கிறதுக்காக அல்ல, கட்சி வளர்ப்பதற்காக தான் அனுப்புனால. சவுத் இந்தியா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரிஸ்டேஜ் விஷயம், ஸோ சென்சிட்டிவான மேட்ரு. அப்படின்ற போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மண்ட செலவனம் பண்ணி அவங்க தான் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்ச தலைவராகிறாங்க ஒழிய மற்றபடி வந்து அண்ணாமலை இது பண்ண கிடையாது. அண்ணாமலை அவர்கள் தான் பாஜக மேலிடம் பயன்படுத்தக்கூடிய மேலிடம் வந்து இவங்க புரிதல் இல்லாமல் வந்து பண்ணுறாங்க, மேலிடத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ ஆனால் பிஜேபி எதுக்காக அண்ணாமலை போடப்பட்டோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறார். இதில் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு தான் பிரச்சனை. வார் ரூம் சொல்கிறாங்க. வார் ரூமில் ஒன்றுடைய பெண் நிறுவனம் செய்தது, அதுதான் ஒரு கார்பரேட்டான இது. வார் ரூமில் வந்து ஏதோ இப்போ கலைஞர் இருக்கிறப்போ சண்முகநாதன் இருந்தார், ஒரு 10 பேர் உதவியாளர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கி திமுக தலைவருக்கு இருக்கான ஒரு அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு இருக்காங்க, அவங்களுக்கு டேட்டா தகவல்கள், அறிக்கைகள், மற்ற விவரங்கள், டெய்லி வர பத்திரிகை செய்தி, அவங்களுக்கு என்ன கவுண்டர் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ் சொல்லலாம். அதனால் வார் ரூம்னா என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம்
இதெல்லாம் புரியாமலாம் பதர்கள் பேசுகிறீங்க. டிசைனிங் மேக்கிங் வார் ரூம் அப்படின்னு ஒன்று தேவை. அப்புறம் மீடியா பிளானிங் வார் ரூம் ஒன்று தேவை. அதுக்குள்ளே நிறைய விவரம் இருக்குது. அதுக்கடுத்து கேண்டிடேட் ஸ்ட்ரென்த் அனலைஸ் வார் ரூம்னு இருக்குது. அப்புறம் எலெக்ஷன் டே வார் ரூம்னு இருக்குது. இதில் வார் ரூமில் எந்த வகையான வார் ரூம் நீங்கள் சொல்கிறீங்க? இன்னும் நிறைய இருக்குது வார் ரூமை பற்றி. ஆகவே பாஜக அண்ணாமலை நடத்துகிற வார் ரூமே இல்லை. அது ஆஃபீஸ் பர்சனலாக அவருக்குன்னு ஒரு அலுவலகம். அதுதான் ஒழிய மற்றபடி இவங்க வந்து ஏதோ பெரிய வார் ரூமு, ஏதோ போருக்காக உருவாக்கப்பட்ட வார் ரூமாக நினச்சிக்கிறதுலாம் தவறு. அவங்க ஏதோ கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு 4 இதை வச்சுட்டு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற விஷயத்தை தலைவர் கொடுப்பதற்காக இருக்கிற ஒரு அலுவலகம் முடிய மற்றபடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வகக்கூடிய வியூ வகக்கூடிய ஒரு அலுவலகமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்வையே தப்பு. ஏதோ பெருசாக வார் ரூம்னா விவசாய ரூமாக நினச்சிக்கிறாங்க பொழுது கிடையாது. அவருக்கான தலைவருக்கான ரூம். அதை விட்டு போட்டு சும்மா வந்து இவங்க வந்து தன்னுடைய சுய சிந்தனைக்காக சுய விஷயத்துக்காக வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தில் இந்த திராவிட மண்ணில் இன்னைக்கு வந்து பாலைவனத்தில் கூட மலராதுன்னு சொல்லி நக்கல் செய்த திமுக மத்தியில் இன்னைக்கு தாமரையை கிட்டத்தட்ட வந்து பெருவிதமான ஒரு 12 இடங்களில் வந்து பெரிய கட்சியாகவும் இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை நோட்டாக்குனேன்னு சொல்லி இன்னைக்கு 12% வாக்குகளை பெறுகிற கட்சியாகவும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 தொகுதிகளை 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பும், நிறைய இடங்களில் டெபாசிட் ஏடிஎம்கே டெபாசிட் கூட வாய்ப்பும், ஜெயலலிதா தான் 3வது இடத்துக்கு விட்டுருப்பாங்களா? ஸோ அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்கிறது. திமுக வெற்றி கண்டாலும் பயத்தில் இருக்கிறது. 59% வாங்கினது 46% தான் வாங்கியிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 16-17% ஓட்டு வந்து அந்த கூட்டணி இழந்திருக்கு. அப்படின்னா மாநிலத்துக்கான தேர்தலப்போ அந்த நம்பிக்கை எவ்வளோ இழக்கும். அப்புறம் போது நல்ல எதிரணி வியூவும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழுக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொன்னாங்களே, ஆனால் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வந்து இன்னும் கொஞ்சம் கட்சி வளரும் மொழியை மற்ற சீட்டுக்கிட்டு பிடிக்க முடியாது. அப்புறம் இவர்கள் வந்து நல்ல ஒரு கூட்டணி கட்டமைச்சா நிச்சயமாக திமுகவை இந்த மண்ணில் வீழ்த்த முடியும், மண்ணோடு கூட சாய்க்க முடியக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும். இல்லை, இப்போ செய்தித்தாள்களில் வளம் வரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இலவம் காத்த கிளி போல அமைச்சரவை பதவி கிடைக்குமோ அப்படின்னு போய் டெல்லியில் காத்திருந்தாகவும் வேறு எதுவுமே கிடைக்காம வெறுங்கையோட தான் திரும்பி தமிழகம் வந்திருக்காரு அப்படின்னு செய்தித்தாள்களே வருது. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நம்பிக்கை ஏற்படுத்த உருவாக்க அவரை நம்பி இருக்க அன்பு கூட்டம், பாச கூட்டம், உறவு கூட்டம், உரிமை கூட்டம், எண்ணங்கள் படைத்த தமிழ் உள்ளவர்களுக்கு ஊக்கப்படுவதற்காக 2020 தேர்தலிலே திமுக வீழ்த்துவதற்காக டெல்லிக்கு போய் வந்து அமைச்சர் பதவி வேணும் திறந்த ஒரு மனிதரை போயிட்டு இவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அதுக்காக பாஜக சொல்லி உடனே மெசேஜ் போடுவாங்க. அப்படி கிடையாது. அவர் இந்த திமுக வந்து காப்பாற்றணும் நோக்கிறதுக்கு அமைச்சர் பதவியை திறந்துட்டு வந்த மனுஷனை வந்து இவங்க எப்படி சித்தரித்து இது பண்ணுறாங்க. இதுதான் திராவிட சித்தாந்தம் நோக்கி போயிட்டு இருக்க ஒழிய அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எனக்கு 2020 மாநில அரசு தான் முக்கியம், மத்திய அமைச்சர் பதவி கூட வேண்டாம், மக்கள் தான் முக்கியம், மக்கள் மனது தான் முக்கியம், மக்களுடைய ஆட்சி தான் முக்கியம், குடும்ப ஆட்சி மீட்டப்பட வேண்டும், நல்ல ஆட்சி உருவான நோக்கத்திற்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை அமித்ஷா அவர்களும் மத்தியில் இருக்கிற சொல்லி கூட திறந்துட்டு வந்து இன்னைக்கு மக்களுக்காக ஒரு மனிதன் இருக்கானா, இதை விட மனிதன் யாராக இருக்கானா? அவன் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் வந்து அலைகிற காலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் திராவிடத்தை காப்பாற்றணும் நோக்கத்திற்காக வந்து அமைச்சர் போய் திறந்தது தான் இயற்கையான உண்மையை ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி காத்திருந்த கிளிகள்லாம் வேறு. அது கிடைக்காதனால தான் இன்றைக்கி கிளிகள்லாம் கூவுது குயிலாக. ஸோ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணை காப்பாற்றுற கடைசி நம்பிக்கைன்னு ஒரு மக்கள் உணர்றான், மனிதன் உணர்றான். அப்புறம் போது திமுக வந்து அழிக்கிற ஒரே சக்தி அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை வீழ்ந்து விட்டால் இங்கே திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாத நோக்கத்திற்காக வீழ்த்த நோக்கத்திற்காக திமுகவே மறைமுகமாக சதி செய்கிறதா நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரதான எதிரியாக திமுகவும் அதிமுகவும் இருக்குமா, இல்லை பாஜகவே இருக்குமா? ஏன்னா தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள்லாம் அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பாக தமிழிசை அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தாங்க, குற்ற பின்னணி உள்ளவங்களும் ரவுடிகளும் தான் அண்ணாமலை தலைவரை பொறுப்பேற்ற பிறகு இந்த கட்சியில் வந்திருக்காங்க, இதை வந்து களை எடுக்கணும் அப்படின்லாம் வேற பேசியிருக்காங்க. ஏங்க திமுக முதல் அடித்தளம் குற்றவாளிகளுக்கும் ரவுடிகளுக்கும் முள்ளமாரிக்கு முடிச்சு வைக்கும். திமுக தான் கூடாரம். அதுக்கடுத்தாங்க மற்றெல்லாம் எல்லா கட்சியும் அது இருக்குனாங்க. இருந்த அரசியலே கிடையாதுங்க. திமுகவில் இருக்க ரவுடிஸ் லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டா, கும்முடி பூண்டிலிருந்து கன்னியாகுமரி லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டா, பொன்னேரியில் இருக்கிற ரவுடி பார்த்தா பொன்னேரியில் திமுக பொறுப்பில் நிறைய பேர் ரவுடி தான் இருக்கிறான். மஞ்சூரில் மாத்திரம் அங்கே ரவுடியெல்லாம் திமுக பொறுப்பு இருக்கிறான். ரவுடியுடைய கூடாரமே திமுக தான். அடித்தளமே திராவிட மாடல் தான். அங்கே தான் வருது. அங்கேருந்து வரப்போ இங்கே ஒரு குரூப் வந்துருக்கு. இதில் என்ன பிரச்சனை இருக்குது காண்டு? ஸோ பாஜக என்றது எல்லா கட்சியும் இருக்கணும். அவன் இருந்தால் தான் கூட்டத்தை கூடுவான். நீ கொள்கைக்காக கூட்டம் கூடுதா?
கோட்பாடுக்காக கூட்டம் கொடுதா கிடையாது, கொள்ளையடிப்பதற்காக கொடுக்கிறது கூட்டம். அப்படின்ற போது திராவிட மாடலில் அந்த கூட்டம் பெருங்கூட்டம் அதிமுக, அதுக்கடுத்து இந்த கட்சி இருக்க ஒழிய அதெல்லாம் பாஜக இதெல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து முன்னாடி காலத்துலேருந்து இருக்குது, பொன்னார் காலத்துலேருந்து இருக்குது, தமிழிசை காலத்தில் சேராமல் இருந்தாங்களா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த அம்மாவுடைய பிரச்சனை வேறு, அந்த வேரை திசை இருப்பதற்காக செய்கிற விஷயம் வேறு. இவங்களுடைய அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அதுக்கடுத்து திமுகவோடு நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர், அவங்களுடைய சதி வலையில் கூட இருக்கலாமோ சந்தேகம் வரப்படுது. இல்ல பாஜக தேர்தல் நிதி கூட சரியா போய் சேரலன்னு கூட சொல்லியிருக்காங்களே ஏங்க பொதுத்தளத்துல. திமுக தலைவர் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடில் போட்டால் என் உயிரிடும் மேலாட உடற்பிறப்பே தமிழ் என்பது ஊழெழுத்து, என் உயிர் என்பது ஊழெழுத்து, கடமை என்ற நான்கிடத்தோடு உணர்வோடு உரிமையோடு நிதி திரட்டி வா, கழகத்தை வளர்த்திட வா என்று கலைஞர்கள் சொல்லுவார். சொல்லி வந்து கொடுத்து படத்தெல்லாம் எடுத்து போயிட்டு போத்தீஸ்க்கும் சரணா ஸ்டோருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா தமிழ்நாட்டுக்கு அத்தனைக்கும் வட்டி கூடுற கட்சி திமுக கட்சி. பாஜக என்னைக்காக கட்சி நிதி கொடுன்னு கேட்டிருக்காரா தலைவர்? அந்த கட்சியினுடைய தலைவர் என்னைக்கா அறிக்கை விட்டுருக்காரா? அப்படின்ற போது ஏடிஎம்கே எடப்பாடி அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை பாமக ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரா கட்சி நிதி திட்டு கொடுக்கணும்? நிதி திரட்டி கொள்ளையடிக்கிற கூட்டம் தாலியும் தொண்டனுடைய தாலியையும் அதையும் சுருட்டிட்டு வந்து இங்கே வட்டி கூடுற கூட்டம். கரூரில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஏவாருக்கு நெருக்கமாக இருக்கிற பெண்மணி இன்னைக்கு வட்டி கூட்டுனது பலாயிரம் கோடியை. இதெல்லாம் வந்து இன்னும் பண்டமாக சொல்லி போடுவேன் திராவிட மாடலை பற்றி. ஆகவே இவர்கள் தான் திமுக தான் வந்து இந்த ஃபைனான்ஸ் விடுற கட்சி, வந்து வட்டி கூடுற கட்சி தான் திமுக. மொத்த ட்ரஸ்ட்டு அந்த பணமும் 8 ட்ரஸ்ட்டு, அதில் வந்த பணம் ஃபுல்லாக மொத்தமும் இன்னைக்கு சென்னை சில்க்ஸு, போத்தீஸுடைய மகளை திமுகவில் முக்கியமான பினாமி கட்டியிருக்கான். ஸோ எந்த அளவுக்கு கள்ள உறவுன்னு பார்த்தங்க, வியாபார அரசியல் செய்து கொண்டு இருக்குது இது. இதெல்லாம் இங்கே நிதியும் இல்லை அப்படின்ற போது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாங்க, கடந்து போகும். இல்லை குறிப்பாக வந்து பாஜக ஐடி பிரிவு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, நான் ஒரு முன்னாள் தலைவர்ன்ற முறையில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இன்னும் பவர் இருக்கான்னு தமிழிசை அவர்களுக்கு அங்கே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாவம் அந்த அம்மா அப்படின்னு தன் ஆளுமையே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணாமலை என்பது மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்திமான். அந்த சக்திமானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அமித்ஷா, அதுக்கடுத்து மோடி அவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய செல்லை பிள்ளையாக இருப்பதனால இன்னைக்கு இத்தனை % ஓட்டு வந்ததுனால பிஜேபிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக இதை பயன்படுத்திக்க விரும்பக்கூடிய துரும்பாக அண்ணாமலை பயன்படுத்துகிறாங்க ஒழிய இங்கே ரேஸில் ஓடுற குதிரை யாருன்னா அண்ணாமலை, ஓடா குதிரை யாருன்னா தமிழிசை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இங்கே வந்து அண்ணாமலை போன்ற ஆட்கள் தான் வந்து பாஜக பயன்படுத்தும் மொழியே அந்த தமிழிசை போன்ற ஆட்கள்லாம் பயன்படுத்திக்கொள்ள. ஏன்னா அவங்க சீனியர் சிட்டிசன், வயது முப்பான பாட்டியம்மா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆகிட்டாங்க, எல்லாமே ஓய்வு பெற வேண்டிய வயசு, டீசெண்டாக கவர்னரோட ஓய்வு பெற்றுக்கணும். அப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பீஸ் பண்ண பல்பு மறுபடியும் போட்டால் எரியுமா, ரைட் எரியுமா, அது மாதிரி தான் அது வந்து அம்மா, அந்த ஓய்வு பெற்ற அம்மா. ஸோ மறுபடியும் துடிக்குது அந்த அம்மா. ஸோ முடிச்சிடலாம், அதாவது வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஒரு மாபெரும் கட்சியாக இராணுவ கட்டமைப்புடன் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன நிலைமையில இருக்கு? குறிப்பாக அதிமுகவுக்குள்ள இந்த உட்கட்சி பூசல் வர காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க எடப்பாடி தான், இதில் என்ன சந்தேகம்? அவர் மட்டும் தானா? அவர் மட்டும் வேற என்ன காரணம்? இதை கெடுத்து குடிச்சாங்க அவர் தான் காரணம். ஏங்க 2 கோடி தொண்டர் கொண்ட இயக்கம் இந்த 1 கோடி கூட ரீச் ஆகலை ஓட்டு. இதுவே வந்து ஓட்டு பர்சன்டேஜ் சொல்லி மாறுதட்டிக்கிறீங்களே. ஏன்டா நீங்கள் கேட்குற அதிமுக கேட்குற 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற இயக்கம்னு சொன்னீங்களே, அந்த ஓட்டே வந்து நம்ம எங்கே போச்சு? காணாமல் போய்விட்டதா? ஸோ அது ஒன்று. அம்மா இருந்தால் 3ஆவது இடத்துக்கு விட்டுருப்பாங்களா? ஸோ 3 டெபாசிட் இழந்து வச்சுருப்பாங்களா? எவ்வளோ பெரிய கட்சி, எஃகு கோட்டையாக இருந்த கட்சி இன்றைக்கி குப்பை கோட்டையாக மாறிவிட்டது. அப்படின்னா யாருடைய ஆட்சி, யாருடைய செயல்பாடு? எடப்பாடிய செயல்பாடு. எடப்பாடி அவர்கள் தனக்கு வந்து ஜெயலலிதாவை போன்ற எம்ஜிஆரை போன்ற முகம் பாவனை இருக்கிறது, அவர்களை போல இண்டிவிஜுவல் லீடருக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை. அவருடைய பற்றிய நிலைமை அவருக்கே புரிதல் இல்லாமல் இருக்கிறார் தான் பிரச்சனை. அந்த கட்சி தேய்மானமாகிறதுக்கு அதான் காரணம். அவர் இன்னும் நம்பிக்கை கீழ்மட்ட இருக்க தொண்டர்கள் தவறிவிட்டாங்க. காலையில் கூட நான் பேசுகிற போது அதிமுகவை இந்த அளவுக்கு எடப்பாடி கொண்டு போய்விட்டாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் அதிமுக தொண்டர்களே என்கிட்ட கூட கல்ல வருத்த விட்டு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு விரக்தியினுடைய உச்சத்தில் அதிமுக தொண்டர்கள் போய் கொண்டிருக்காரு இவ்வளோ தலைமையினால். ஆகவே தலைமை என்பது அரவணைத்து சென்று வெற்றியை காணுவதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. 2026 பாஜக கூட்டணோடு சேர்ந்து களம் கண்டால் நிச்சயமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து அழகாக கூட்டணி ஆட்சியோடு அண்ணா கண்டத கனவெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி, சுயாட்சியெல்லாம் அழிச்சிட்டு பண்ணாங்கன்னா சாக சிறந்தது. அதை விட்டு போட்டு நான் வந்து தனித்துவமாக வருவேன், விஜய் சீமானெலாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி வந்து கனவு கண்டார்னா அவர் கோட்டை வந்து மீண்டும் விழுந்து சரிந்து சின்னமனம் ஆகிடும். அந்த இடத்த வந்து அந்த ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகி பாஜக வளர்ந்துடும். இவரே பாஜக வளர்ந்து துண்டுக்குள்ளாயிடுவார். இப்போ எப்படி வந்து தனித்து போயதால பாஜக ஏடிஎம் கோட்டு கன்வெர்ட் ஆச்சோ அதேமாதிரி 2026 மொத்தமாக கன்வெர்ட் ஆச்சுன்னா கூடாரம் காலியாகிவிடும். ஆகவே வெடித்து கொள்ளுங்க. நீங்கள் போடுற கணக்கு தப்பு கணக்கு. இன்றைய சூழ்நிலை களத்தில் வேற மாதிரி இருக்கிறது.
புரிதல் வேற மாதிரி இருக்கிறது, நம்பிக்கை வேற மாதிரி இருக்கிறது. திமுக வீழ்த்துகிற சக்தின்றது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அண்ணாமலை காட்டி விட்டார்னா சிக்கல் உங்களுக்கு தான். ஆகவே விழித்துக்கொண்டு சீக்கிரமாக பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு மிகப்பெரிய கட்டமைப்பு வந்து திராவிட மாடலை அழிப்பதற்கு வியூகம் பார்த்தீங்கன்னா காக சிறந்த ஒழிய அதை விட்டு போட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தனித்துவமாக விஜய் சீமானை வச்சுட்டுலாம் கண்டலான்னா களம் காண முடியாது. இல்ல மிக விரைவாகவே அதிமுக வந்து சிதற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி யாருன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் இதை குறிப்பிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராருல, அப்ப கண்டிப்பா அதிமுக கட்சி சிதறத்தான் போகிறதா? நிச்சயமாக வேலுமணி தலைமையில் வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு கொண்டு இருக்கு. வேலுமணி அவர்கள் மட்டும் தானே, செங்கோட்டையன் அவர்களுக்கும் அவர் வந்தவே எல்லாம் வந்த மாதிரி தான். ஸோ வேலுமணி வந்தாருன்னா அப்புறம் தங்கமணி வீரமணி எல்லா மணியும் வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து வேலுமணிக்கான வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டலம் பாஜக கோட்டையாக மாறும், தென் மண்டலம் மாறும். நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவில் இந்த ஒரு ஆண்டுகள் காய்நகத்தலை பொறுத்து 2020 தேர்தல் அரசியல் அமையும். எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மையாரையும் இணைத்துக் கொள்ள விரும்பாதது ஏன் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும் அது? உங்களுக்கு கேமரா பின்னாடி சொன்னா நல்லா இருக்கும். கேமராக்கு முன்னாடி நிறைய ரகசியம் இருக்கு, அதனால வேண்டாம், விட்டுருவோம். ஒன்று இல்லை, தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்போ கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் திமுக தம்பிகள் தொடர்ந்து உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுட்டு வர்றதா சொல்லியிருந்தீங்க. அந்த தம்பிமார்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் போட்டோவை வெளியிடுறேன். அண்ணா அறிவாளத்தை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு பேசினார். அப்போ கூட்டப்போ தஞ்சாவூர் தொகுதி திமுக வெற்றி பெறுன்னு சொல்ல சொன்னார். நான் சொன்னேன், அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர்களை நீங்கள் என்னை போட்டு 5 6 வச்சு செய்கிறீங்களே, உங்களை பற்றி கும்முடி போனது கன்னியாகுமரி வரையும் நான் உங்ககிட்ட தான் நான் வெளியே வந்தவன். நான் திமுகவுக்கு எந்த அளவுக்கு உழைச்சன்றது தமிழக முதலமைச்சர்களுக்கு தனிப்பட்டு தெரியும். ஆகவே என்னை வந்து சீண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி இங்கே இருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்லுங்கள், என்ன உழைப்பை பற்றி தமிழக முதலமைச்சர் தெரியும். இங்கே இருக்கிற தற்கூரிகளுக்கு தெரியாது. திமுக இருக்கிற தற்கூரிகள், அதாவது இந்த அடிமைகள் கொத்தடிமைகள் தெரியாது என்னுடைய உழைப்பு என்னென்னு. ஆகவே அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னை கலாய்க்கிறது பெருமல்ல. நான் என்னை கலாய்ச்சி மூட் அவுட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள்கிட்டருந்து நான் வந்தவனா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய திருட்டுத்தனத்தையும் எனக்கு தெரியும். நீங்கள் யார், என்ன, எப்படி பண்ணுவீங்க, எப்படி கூவீங்க, எப்படி செயல்படுவீங்க, எப்படிலாம் ஆக்டிங் பண்ணுவீங்க, திராவிடன்னு சொல்லுவீங்க, பெரியார்னு சொல்லுவீங்க, அண்ணான்னு சொல்லுவீங்க, சமத்துவம்னு சொல்லுவீங்க, தேவையான சமத்துவங்கிட்ட பெரியார்னு சொல்லுவீங்க, பெரியார் வச்சு ஓட்டு அரசியல் பண்ணி எப்படி பணம் பண்ணது பதிக்கின்ற வரையும் எனக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் பணம் வட்டி கொடுக்குற வரையும் தெரியும். எவ்வளோ மாதத்துக்கு வெளிநாட்டு போய் தெரியும். உங்களோட ரகசியங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும். ஏன்னா உங்ககிட்ட நான் வந்தவன்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி என்னை வந்து உங்கள் ஐடி குரூப்பெல்லாம் வச்சு செய்யறதெல்லாம் விட்டுப்புட்டு ஒழுங்காக கட்சி சேவை சொல்லுங்கள், கடமையை ஆட்ட சொல்லுங்கள், கண்ணீத்தை ஆட்ட சொல்லுங்கள். அதுதான் நல்லது. அண்ணா சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரத்தை பாதுகாக்க சொல்லுங்கள் தலைவர் அவர்களே. ஆகவே என்னை வச்சு உங்கள் அடிமைகள்லாம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா நான் செஞ்சேன்னா உங்கள் கட்சி தான் அசியும். ஆகவே இதுவே எச்சரிக்கை நான் சொல்லிக்கிறேன், நிறுத்திங்க. நான் ஆதாரப்பூர்வமாக அவனோட வெளியிட்டேன்னா உங்களுக்கு தான் காரி துப்புவாங்க சமுதாயத்தில். அதில் அமைதியாக உங்கள் தொண்டர்களை அமைதியாக முடிட்டுக்கு சொல்லுங்கள், அது நல்லது. எனக்கு அந்த நைட்டு தூக்கு கட்டத்தில் ஃபோன் பண்ணுறது, காலைல ஃபோன் பண்ணுறது, நினைச்சவங்களை கூப்பிட்டு என்னுடைய நேரத்தை அவங்க எடுத்துக்கிறது தப்பு. நான் உங்ககிட்ட வந்தவன், இதுக்கு மேலே பதில் சொல்ல விரும்பல. உங்கள் தொண்டர்களை எச்சரிக்கை வந்து சொல்லுங்கள்.